2007ல பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குது. ஒன் டே மேட்ச் நடக்குது. அதில் சச்சின் டெண்டுல்கர் விளையாடிட்டு இருக்காரு, பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாவோட நியூ போலர் அவர் ஆக்சுவலி. அவர் பேர் வந்து பிராட் ஹாக். அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் போடுறாரு. போலிங் போடும்போது சச்சின் வந்து அவுட் ஆயிடுறாரு. அதுவும் ஸ்டெம்ப் அவுட்டே ஆயிடுறாரு. ஓகே. ஸோ இப்படி ஆன உடனே அந்த போலிங் போட்டவருக்கு வந்து பிராட் ஹாகுக்கு வந்து தலைக்கால் புரியல ஆக்சுவலி. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இந்த ஃபோட்டோ வந்து மறுநாள் வந்து நியூஸாக வெளில வருது. வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிராட் ஹாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை கொண்டு போகிறார். சச்சினை போய் நேராக பார்த்து ஆட்டோகிராஃப் கேட்குறாரு. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே. ஸோ சச்சினை பார்த்து அவர் அவுட் பண்ண அந்த ஃபோட்டோவை காமிச்சு ஆட்டோகிராஃப் கேட்குறாரு. இப்போ ஒரு ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரணும்? பணிவும் துணிவும் வரணும். அதாவது எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு. ஆனால் தலைகணம் வரக்கூடாது இல்லையா? ஸோ இவருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த பிராட் ஹாக்குக்கு தலைகணம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் கொடுத்து சச்சின் கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறாரு. சச்சின் வந்து அதை பார்த்துட்டு அழகாக ஒரே ஒரு லைன் அதில் எழுதினார். ஒரு லைன் எழுதி ஆட்டோகிராஃப் சைன் போட்டு அந்த ஃபோட்டோ அவர்கிட்ட கொடுத்தார். என்ன எழுதியிருப்பார் நினைக்கிறீங்க? இட் வில் நெவர் ஹேப்பன் அகைன் அப்படின்னு எழுதி சைன் போட்டு கொடுத்தார். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்வு உன் வாழ்க்கையிலே நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரி எழுதி சைன் போட்டு கொடுத்தார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 45 மேட்சுக்கு மேலே 2 பேரும் சேர்ந்து ஆடி இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சச்சினை அவுட் பண்ணவே முடியல அவரால். அப்போ அவர் எடுத்த முடியல. அவர் எவ்வளவு திடமாக இருந்திருக்காரு. இந்த வெற்றி பெற்றவனுக்கு இந்த தலைகணம் எவ்வளவு தோல்வியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த உண்மை சம்பவத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வெற்றி ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா பணிவும் துணிவும் தான் வளரணும், தலைகணம் வளரக்கூடாது. வாழ்த்துக்கள்.